இப்போ ரீசன்ட் டேஸா as a 3 years பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் கம்பெனிஸோட growth வந்து நிறைய இருக்கு. growth அப்படின்னா என்னன்னா நிறைய ஃபண்டட் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. இதோடைய அன்ரிவீல்டு சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அந்த சீக்ரெட்டை உடைக்கிறதுக்கு தான் இங்க நான் வந்திருக்கேன். உண்மையாலே ஃபண்டிங் கம்பெனிஸ் ஃபண்டிங் கொடுக்குறாங்களா, ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இதில் அவங்களோட ப்ராஃபிட் ஃபேக்டர் எப்படி இருக்கு, என்ன மாதிரிலாம் ப்ராஃபிட் பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்களுக்கே தெளிவாகணும். ஸோ இதை பற்றி யார் வீடியோ போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பிடிக்கணுங்கிற பட்சத்தை லைக் பட்டன் அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் கிட்டத்தட்ட 8 வருஷமா வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கேன். இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து ஒரு 4 வருஷமா இருக்காங்க. ஸோ அதில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்டிஎம்ஓ தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்டிஎம்ஓவை தொடர்ந்து எம்எஃப்எஃப் பண்ணாங்க. அப்புறம் யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டட் நெஸ்ட் அப்படிங்கிற ஒவ்வொரு ஃபண்டட் கம்பெனிஸாக வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு 2 to 3 இருந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபண்டிங் கம்பெனிஸா உருவேற்றிருக்கு. அதாவது நிறைய ஃபண்டட் கம்பெனிஸ் வந்துச்சு. ப்ரோ ஃபண்டட் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதுனால எப்படி ப்ரோ இவங்களுக்கு ப்ராஃபிட் வருது, எதனால இப்போ இத்தனை ஃபண்டட் கம்பெனிஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை வேலை அவங்க வேலை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நாங்களாம் லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தராங்க, அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஃபண்டு வருது, அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபண்டு எப்படி வருது, அவங்களோட யாராவது பார்ட்னர்ல இருக்காங்களா அப்படிங்கிற யாருமே கிடையாது. அவங்க தான் ஃபண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபண்டுக்கு சொந்தக்காரங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறீங்களா? எஸ், நம்ம மட்டும் தான் அந்த ஃபண்டுக்குமே சொந்தக்காரங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபண்டிங் கம்பெனி, அது எம்எஃப்எஃப் ஆர் ஃபண்டட் நெஸ்ட் ஆர் எனிதிங் எல்ஸ் பிளா பிளா பிளா. ஸோ ஏதோ ஒரு ஃபண்டட் கம்பெனிஸை நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபண்டட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் அந்த ஃபண்டட் கம்பெனிஸை ட்ராவல் பண்ணுறது இல்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறப்போ குளோபல் மார்க்கெட். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் திட்ட எவ்வளோ ஃபண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ட்ரில்லியன் கணக்கில் ஃபண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 7 to 10 ரீசன்ட் டேஸில். ஓகேங்களா? இவ்வளோ ஃபண்டு ட்ரேட் ஆகும்போது ஒரு குளோபலாக எத்தனை ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் குளோபலாக பார்த்தீங்கன்னா 1 crore ட்ரேடர்ஸ் இருக்காங்க. குளோபலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க 1 crore + தான் இருக்காங்க. ஓகேவா? 1 கோடி பேருக்கு மேலே ட்ரேட் பண்ணிடுங்க. அதில் திட்ட ஒரு 50% பேர் வந்துட்டு எதை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா ஃபண்டட் அப்படிங்கிற ஃபண்டு வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 8000 ரூபாய் பே பண்ணாலே உங்களுக்கு ஒரு 8 lakhs ஃபண்டு கிடைக்குது அப்படிங்கிறத நம்பி நம்ம என்ன பண்றோம்னா ஓடுறோம். ஏன்னா ஒரு ஸ்மால் ஃபண்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போனேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஃபண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். உண்மையிலே சொல்ல போனால் அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டோம். ஸோ அதில் 50% பீப்புள் வந்து இதை நோக்கி தான் ஓடுறாங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு யார் வந்து அதிகமாக ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ட்ரேடர்ஸ். ஆனால் நீங்களும் தானே ஃபண்டு கொடுக்குறீங்க, நீங்களும் தானே ஸ்கேமிங் லிஸ்ட்டில் வருவீங்க. அதுக்கு நான் அப்போ தான் வரேன், அந்த டாபிக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். இப்போ இது எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பிகினர் ட்ரேடர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சர்வேயிங் ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு திட்ட ஒரு 5000 நியூ ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் உள்ள வராங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? 5000 ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வராங்க. ஸோ இது நடக்குது. அப்போ ஒரு மாசத்துக்கு திட்ட எனக்கு தெரிஞ்சு 1,50,000 பீப்புள்ஸ் வந்து உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1,00,000 பேர்னே வச்சுப்போமே. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இதுல எப்படி இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கும்.
சி இப்போ நார்மலா பார்த்துப்போம் 1 மந்த்துக்கு ஃபண்டிங் அக்கௌண்ட் ஒரு கம்பெனில ஏதோ ஒரு ஃபண்டட் கம்பெனி ஏதோ நம்ம இதுக்கு MFF ஒன்று வச்சுப்போம் இல்ல FTM ஒன்று வச்சுப்போம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க ஒரு மந்த்துக்கு ஒரு 10,000 அக்கௌண்ட் சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. எத்தனை அக்கௌண்ட் சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 10,000 அக்கௌண்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. ஒரு 10,000 அக்கௌண்ட் சேல் பண்றாங்க. ஒரு அக்கௌண்டோட பிரைஸ் வந்துட்டு ஒரு $10 lakh அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்டோட பிரைஸ் வந்துட்டு 100 USDக்கு சேல் பண்றாங்க. அப்போ எவ்வளவு நம்ம இந்தியன் ரூபிக்கு 8,000 ரூபாய். ஓகேவா? 8,000 ரூபி. ஓகே. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 10,000 அக்கௌண்ட் செல்லிங் நடக்குது. $10,000 அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் செல்லிங் நடக்குதுன்னா 10,000 அது சரி 25,000 வாங்குவாங்க 50,000. பட் நம்ம காமனா ஒரு கால்குலேஷன் எடுப்போம். ஒரு 10,000 அக்கௌண்ட் செல்லிங் நடக்குது அப்படின்னா 10,000 வந்து $100 அப்படிங்கப்போ 10,000 into 100 கணக்கு வைங்க. 10,000 into 100 $10 lakhs. அப்போ $10 lakhs அப்படின்னா நம்ம இந்தியன் வட்டி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 கோடி ரூபாய். 8 கோடி ரூபாய்க்கு செல்லிங் நடக்குது. ஓகேவா? இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்ஸ். டெமோ அக்கௌண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. இதுலதான் ஒரு பெரிய சீக்கிரத்தை வச்சிருக்காங்க. 10,000 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் 10,000 டெமோ அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டெமோ அக்கௌண்ட்ல 2 types ஆஃப் சேலஞ்ச் கொடுக்குறாங்க. 2 types ஆஃப் சேலஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்துட்டு 8% ப்ராஃபிட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும். செகண்ட் பேஸ்ல 5% ப்ராஃபிட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும். ஓவரால் லாஸ்ட் மீட் 10% அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல நல்லா நீங்க திங்க் பண்ணணும். எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலும் கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் ஃபாலோ பண்றதோ இல்ல ஏதோ ஒண்ணு ஃப்ளூக்லயோ இல்ல நீங்க என்ன பண்ணாலும் நீங்க பாஸ் பண்ணலாம். பட் சில ஹிடன் ரூல்ஸுமே இவங்க வச்சிருக்காங்க. மேக்சிமம் இந்த கம்பெனிஸோடைய கோல் என்னவா இருக்குன்னா மேக்சிமம் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃபெயில் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய $100 ரீஃபண்டபிள் கிடையாது. அது கம்பெனிக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நீங்க அந்த சேலஞ்சில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $100 லாஸ். நம்ம நினைச்சோம் 8 லட்ச ரூபா கைக்கு வர போறோம்னு நினைக்கிறோம். பட் நம்ம 8,000 ரூபாவை லூஸ் பண்ணிட்டோம். பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாம்ல நம்ம பண்ணிப்போம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு $100 போவீங்க. இந்த மாதிரி திட்ட மோடர்ன் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாமை ட்ரை பண்ணி டெமோ அக்கௌண்ட்ஸுக்காக யூ வாண்ட் டு பி ஸ்பெண்டிங் த மோர் மணி. ஓகேவா? இந்த மாதிரியே அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க. அதாவது 8 crore ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அதை ப்ராஃபிட் பண்ணி அதுல திட்ட எத்தனை அக்கௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் டெமோ அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல அதிகமா போறது யாரு அப்படின்னா பிகினர் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்கே பண்ண தெரியாதவங்க மேக்சிமம் இதுக்குள்ள போவாங்க. அப்போ இந்த $10,000 திட்ட ஃபர்ஸ்ட் பேஸ் கம்ப்ளீட் பண்றவங்க எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வே ரிப்போர்ட் படி 10%, அதாவது 1000 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்றாங்க. தென் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,000ல அப்பதான் ஒரு பிளே கேமே நடக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 8% கம்ப்ளீட் பண்ணோம்னா செகண்ட் ஃபேஸ் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த செகண்ட் ஃபேஸ்ல ஈஸின்னு ட்ரேட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 1000 பேர்ல வெளியில வர்றது எத்தனை பேரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 100 பேர் தான். எத்தனை பேர் தான் வராங்க வெளியில? 100 பேர் தான் வெளியில வராங்க. புரிஞ்சுச்சா? இப்போ 100 பேர் வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கிடைச்சிச்சு. 100 பேருக்கு என்ன கிடைச்சிச்சு? லைவ் அக்கௌண்ட் கிடைச்சிச்சு. அந்த லைவ் அக்கௌண்ட் பேருங்கிற பேர்ல அவங்க கொடுக்கறது டெமோ தான்.
கேட்டா விர்ச்சுவல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வருது என்னன்னா டெமோ தானே தவிர லைவ் அக்கௌண்ட் கிடையாது. புரிஞ்சுக்கணும். இந்த தேர்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு விர்ச்சுவல் மணி தானே தவிர லைவ் மணி கிடையாது. அதுக்கு பல ரீசன் சொல்லுவாங்க. அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, யாருமே சரி என்ன பண்ணல, ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல, விர்ச்சுவல் மணியா கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டிங் கம்பெனிக்கு லாஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு கேட்டா 0% லாஸ். எப்போ இவங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட்ல அதாவது லைவ் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ராவல் அப்போ உங்களோட வித்ட்ராவல் பிளஸ் அந்த ரீஃபண்ட் ஃபீ இதுதான் அப்பதான் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒன்னே ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போனா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம். ஏதாவது ஒரு ஃப்ளூக்ல நீங்க அடிச்சீங்கன்னா 2 நாள்லயும் கம்ப்ளீட் பண்றவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் 1 மந்த்ல இந்த ப்ராசஸ் நடக்குது. 1 மந்த் அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வச்சு கூட உங்களுக்கு ஒன்றும் 2 மாசம் பண்ண. ஆனா அப்பயுமே ஹியூமன் சைக்காலஜி தெளிவா புரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ராவல். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 100 பேர்ல கண்டிப்பா 50 பேர் வந்து லாஸ். ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரா எடுக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? 50 பேர் ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரா எடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு எக்ஸாம்ல ஃபெயில பாஸ் ஆகி வந்திருக்காங்க. 50 பேர் ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரா. எஸ் ஆஃப்கோர்ஸ். என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க டெமோ அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட்ல நமக்கு லைவ் அக்கௌண்ட் வந்துடுச்சு, நம்ம சீக்கிரம் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வரும். அதனாலதான் அவங்க வந்து விர்ச்சுவல் மணியா கொடுக்குறாங்க டெமோ அக்கௌண்ட். அப்போ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. அப்போ இந்த மாதிரி நடக்கும் போது 50 பேர் தான் லாஸ் பண்ணுவாங்க. டோட்டலா 10,000 பேர்ல 9,950 பேர் வந்துட்டு அக்கௌண்ட்டை லூஸ் பண்றாங்க. மணியை ஃபண்டிங் கம்பெனிஸுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இதை பண்ணிட்டு அடுத்த 50 பேர் வித்ட்ராவல் போடுறாங்களே. அப்போ வித்ட்ராவல் போடும்போது அவங்க வந்து நார்மலாக நீங்க வச்சுக்கோமே ஒரு 20% வித்ட்ரா போடுறாங்க அப்படின்னா 50 பேரும் 20% வித்ட்ரா போடும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு ஆள் வந்து $2,000 வித்ட்ரா போடுறாங்க. அப்போ 50 × 2,000 அப்படின்னு நீங்க கணக்கு வச்சு பிளஸ் அதுல 50 அக்கௌண்ட் வாங்குறாங்க பிளஸ் 500 சரி $5,000 வச்சுக்கோமே. ஸோ 50 × 100 $5,000 டோட்டலா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டோட்டலா பண்றது எவ்வளவு கொடுக்குறாங்க? 50 × 2,000 டோட்டலா $1,00,000 பிளஸ் ஒரு 5,000. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா $1,05,000 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் போகுதுன்னு வச்சுக்கோமே. $1,05,000 வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ரேஞ்சுக்கு 85 லட்சம் ரூபாய். ஆனா ஃபண்டிங் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணது 8 crore. வித்ட்ராவல் கொடுக்கறது எவ்வளவு? திட்ட 85 லட்சம் ரூபாய். ஏங்க இன்னும் நிறைய வித்ட்ராவல் போடு எல்லாமே பண்றாங்க. எல்லாம் வச்சுக்கிட்டாலும் ஒரு 4 crore வித்ட்ராவலே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. பாக்கி 4 crore நல்லா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? ப்ராஃபிட்டபிள் பிசினஸா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. யோசிச்சுப்பாங்க. இந்த ஃபண்டட் கம்பெனிஸோடைய ட்ரிக் இதுதான். ஏன்னா இதுல நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறது பிகினர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு ஒன்னுத்தையுமே என்ன பண்ணாங்க அதுக்கேற்றாமே மாடிஃபை பண்றாங்க. இஃப் ரியல் ஃபண்டிங் கம்பெனி அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டார்டான ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. அந்த ரியல் ஃபண்டிங் கம்பெனி அப்படின்னு நான் சொல்லும் போது நான் ஸ்ட்ராங்கான ரூல் வச்சிருக்கேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கணும். இப்ப நம்ம ஃபண்டிங் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா லைவ் அக்கௌண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ கிவிங் த லைவ் அக்கௌண்ட் ஒன்லி. அந்த லைவ் அக்கௌண்ட்ல ஒரு ட்ரேடுக்கு 1% கீழே தான் ரிஸ்க் இருக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் ஒன்று வச்சிருக்கேன். 1% கீழே தான் என்ன பண்ணும் ட்ரேடே எடுக்கணும். 1% மேல லாஸ் பண்ணிட்டாங்கன்னா ரூல் இதாயிடுச்சு. ரூல் என்னது? மிஸ்மேட்ச். அந்த மாதிரி ட்ரேட் எடுக்க கூடாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு வந்து கைட் பண்றேன். அப்போ என்னோட அக்கௌண்ட் லாஸ் ஆகுறது தவிர்க்கப்படுது. அண்ட் தென் ஒரு ட்ரைனிங் பீரியட்ல என்னோட காம்படிஷன்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ அன்லிமிட்டெட் ரீட்ரை, எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம, நோ சார்ஜ், எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம அன்லிமிட்டெட் ரீட்ரை. அதே இந்த 1% ரூல் அவங்க டெர்மினேட் பண்ணாங்கன்னா 3 மாசம் சஸ்பெண்ட். ஏன்னா
டிசிப்ளின் இல்ல அப்படிங்கிறதுக்காக 3 months அவங்களால ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரேட் வாங்க முடியாது. இது வாங்குறது டோட்டலா பாத்தீங்கன்னா we are giving the funded account for totally free. மற்றபடி ஃபீஸ் வாங்கிக்கிட்டா அது ட்ரைனிங்காக தான் வாங்குறோம், மற்றபடி எந்த ஒரு ரீசனுக்காகவும் இல்லை. நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ற கம்பெனிஸை வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரூல்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டிங். அப்போ ப்ரோ இவங்க எல்லாம் விட்ரால் தராங்க, எல்லாம் தராங்க, அப்ப எப்படி ஸ்கேம்னு சொன்னா உள்ளுக்குள்ள நடக்கிறது இப்படிதான். உங்ககிட்ட வர்றது ரியல் மணி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். விர்ச்சுவல் மணி தான். இங்க ரியல் மணி தராங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. ஓகே ப்ரோ, நான் வெளியில ஃபண்டிங் கம்பெனி வாங்கணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த 8000 ரூபாய் பே பண்ணி வாங்கவே வாங்காதீங்க. பே பண்ணி என்ன பண்ணாதீங்க, ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்காதீங்க. டோன்ட் பே. அப்ப எப்படி ப்ரோ நான் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணும்னு கேட்டா, இப்போ டாப் கம்பெனிஸ் இருக்காங்க, ஃபண்டட் இன்வெஸ்டர், டாப் ஃபண்டர், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணாங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஃப்ரீ காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ணி அவங்களே பிரைஸும் தராங்க, பிரைஸ் மணியும் தராங்க, அண்ட் தென் அக்கௌண்ட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ப்ரொமோஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா இப்படி பே பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற பெரிய விஷயமே இதுதான். இல்ல நான் ப்ரொஃபஷனலா தான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு நல்லா ட்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க வாங்கலாம். ஆனா கண்டிப்பா வித்ட்ராவல் வரும், எல்லாமே வரும். ஆனா நீங்க ரியல் மணில ட்ரேட் பண்ணல. ஸோ மேக்சிமம் அந்த ஃபண்டட் கம்பெனிஸோட மெயின் கோல் என்னவா இருக்கும்னா உங்களை ஃபெயில் பண்ண வைக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனா நீங்க ஏதோ ஒரு ஹிடன் ரூல்னால ஃபெயில் ஆயிருப்பீங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா ஃபண்டிங் கம்பெனிஸ் இப்படிதான் வந்துட்டு நிறைய பேரை தெரியாம உள்ள என்ன நடக்குன்னு தெரியாம ஏமாத்திட்டு வராங்க. பட் இதை வந்து நான் ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்க மணியை தூக்கிட்டு போனா ஸ்கேம். இதுவும் ஒரு வகையான திருட்டு, இதுவும் ஒரு வகையான திருட்டு தான். ஏன்னா வாங்கின காசுக்கு ரியல் மணியை கொடுக்கணுங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே விர்ச்சுவல். அவங்க எல்லா தேர்வுமே டெமோ பண்ணா தேர்வு நடக்குது. அதுக்குதான் உங்களுக்கு வித்ட்ராவல் தராங்களே தவிர ரியல் மணிக்கு அவங்க வித்ட்ராவல் தரல. ஸோ புரிஞ்சுக்கங்க, பொழைச்சிக்கங்க. ஸோ எப்படியெல்லாம் ஃபண்டிங் கம்பெனிஸ் என்ன மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்கேன். இதனால எனக்கு எவ்வளோ ட்ரெண்டிங் வேணாலும் எது வேணாலும் வந்துருக்கலாம். பட் இந்த வீடியோ நீங்க கேட்டீங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் இந்த வீடியோ அப்ளை பண்ணேன். இதே மாதிரி வீடியோஸ் வேற என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எங்க டீம் உங்களுக்காக இந்த மாதிரி ரிசர்ச்ல நிறைய பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். எனவே பேசுவாங்க.